Taste the Daily. திருவண்ணாமலையில் நாளை தீப திருவிழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் மகாதீப கொப்பரை மலை உச்சிக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் உச்ச நிகழ்ச்சியாக நாளை 2668 அடி உயரம் கொண்ட மலை மீது மகாதீபம் ஏற்றப்பட உள்ளது. இதற்காக தீப கொப்பரைக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் செய்யப்பட்டு மலை உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டது. கனமழை காரணமாக சென்னையில் 15 விமானங்கள் தாமதமாக புறப்பட்டதால் பயணிகள் அவதி அடைந்தனர். சென்னை விமான நிலையத்திலிருந்து சார்ஜா, துபாய், இலங்கை, சிங்கப்பூர், அந்தமான், டெல்லி, மும்பை, கோழிக்கோடு, கொச்சின், திருச்சி, கோவை ஆகிய பகுதிகளுக்கு செல்லும் 15 விமானங்கள் சுமார் 20 நிமிடங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றனர். இதேபோல் சென்னையிலிருந்து மும்பை சென்ற இண்டிகோ ஏர்லைன்ஸ் மற்றும் சென்னையிலிருந்து கொச்சி நோக்கி புறப்பட்டு சென்ற ஸ்பைஜெட் ஆகிய 2 பயணிகள் விமானங்களும் நடுவானில் திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு மீண்டும் சென்னைக்கு திரும்பின. இதையடுத்து விமான பொறியாளர் குழுவினர் பழுதடைந்த இயந்திரங்களை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் விமானங்கள் சுமார் 2 மணி நேரம் தாமதமாக சென்றதால் பயணிகள் அவதியடைந்தனர். தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னையில் பெய்த மழையால் முக்கிய சாலைகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். சென்னை அசோக் நகரில் அதிகாலை 1 மணி நேரம் பெய்த மழைக்கு சாலைகள் மட்டுமின்றி குடியிருப்பு பகுதிகளிலும் மழைநீர் தேங்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இதேபோன்று வள்ளுவர் கோட்டம் பள்ளி சாலையில் குளம் போல மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள், பாதசாரிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். மழைநீர் வடிகால் பணிக்காக சுமார் 5000 கோடி ரூபாய் ஒதுக்கியும் முறையாக பணிகள் மேற்கொள்ளாத நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியால் அன்றாடம் அல்லல் படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தின் பல மாவட்டங்களில் நேற்று இரவு பெய்ய தொடங்கிய மழை தொடர்ந்து கொட்டி தீர்த்தது. தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக பழைய மாநகராட்சி அலுவலகம் மற்றும் சாலைகளில் மழைநீர் தேங்கி உள்ளதால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகினர். மழை நீருடன் கழிவுநீர் கலந்ததால் துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதேபோல் கரூர் மற்றும் நெல்லை மாவட்டங்களிலும் அதிகாலை முதல் தொடர் மழை பெய்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மேலும் மழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது.